இந்த சேனலுக்கு முதல் முறையாக வரவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆத்மீய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சிவனின் அம்சத்தில் இருக்கும் 4 ராசிக்காரர்களை பற்றி பார்க்கலாம். சிவனின் அம்சத்தில் அனைத்து ராசிகளும் இருந்தாலும் இந்த குறிப்பிட்ட 4 ராசிக்காரர்கள் சிவன் மீது மிகுந்த பற்றுடையவர்களாக இருப்பார்கள். ஆரம்பத்தில் சிவனின் மீது நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் இவர்கள் காலப்போக்கில் சிவனே பரம்பொருள் என்னும் நிலையில் சரணடைந்து விடுவார்கள். அப்படி இவர்கள் சிவபக்தர்களாக மாறும்போது தடங்கள், தடை, சோதனை என அனைத்து சோதனைகளையும் கடந்தாக வேண்டும். ஏனெனில் சிவனை வழிபடுபவர்களுக்கு ஆரம்பத்தில் மிக அதிக கஷ்டங்கள் வரும். இந்த உலகை பற்றிய புரிதலை, பற்றுதலை உணர்த்தவே சிவன் அதிகம் கஷ்டங்களை கொடுக்கிறார்கள். அப்படி கஷ்டங்களை பெற்றாலும் சிவனின் அம்சத்தில் இருக்கும் 4 ராசிகள் நல்ல பலன்களை பெறுவர். அந்த 4 ராசிகளை பற்றி பார்க்கலாம். 1வது மேஷராசி. மேஷராசிக்காரர்கள் பரிபூர்ணமாக வணங்க வேண்டிய தெய்வம் முருகன் தான். ஆனால் இவர்களுக்கு சிவனின் அம்சம் இருப்பதால் இந்த ராசிக்காரர்கள் 48 வயதுக்கு பிறகு மிகுந்த சிவபக்தி உடையவர்களாக மாறிவிடுவார்கள். அவ்வாறு மாறுவதால் எக்கச்சக்க நன்மைகளை இந்த ராசிக்காரர்கள் பெறுவர். இவர்கள் முயற்சித்த பல விஷயங்கள் தட்டி போனாலும் சரியான நேரத்தில் கிடைக்க வேண்டியவை கிடைக்கும். மேஷராசியினர் அதிகார வர்க்கத்தில் பணியாற்றுபவர்களாக இருந்தாலும் வயதாக ஆக சிவன் தன்மை உணர்ந்த சிவனே இறைநிலை என மாறி எக்கச்சக்க நன்மைகளை பெறுவர். 2வது விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்காரர்களின் கோபத்தன்மையால் நிறைய உறவுகளை இழந்திருப்பர். ஆனால் மனதளவில் குழந்தை மனம் கொண்டவர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். இவர்கள் மிகவும் நேர்மையுடன் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். இந்த அம்சம் சிவனின் தன்மையாகும். இந்த ராசிக்காரர்களுக்கு மனதில் இருக்கும் அன்பை வெளிக்காட்டாததால் நிறைய எதிரிகளை பெறுவர். நேர்மையாக பணியாற்றினால் வெல்லலாம் எனும் சிவன் அம்சம் கொண்டிருப்பதால் இவர்கள் சிவனை வழிபட்டால் எண்ணற்ற நல்பலன்களே உண்டாகும். 3வது கன்னிராசி. கன்னிராசிக்காரர்கள் அடிப்படையிலேயே மிகப்பெரிய சிவபக்தர்களாக இருப்பர். ஆனால் வழிபடுவதுதான் சற்று குறைவாக இருக்கும். இருப்பினும் கன்னிராசிக்காரர்கள் சிவனை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டும் நபர்களாக இருப்பர். கன்னிராசிக்காரர்களும் தன்னிடம் இருக்கும் சிவத்தன்மையை அம்சத்தை ஆரம்பத்தில் உணராமல் இருந்தாலும் இறுதியில் சிவனை வணங்கி மோட்சம் பெறுவர். 4வது கும்பம். கும்ப ராசிக்காரர்களும் சிவ அம்சத்தை கொண்டிருப்பவர்கள். இந்த ராசிக்காரர்களுக்கு எக்கச்சக்க கஷ்டங்கள் வந்தாலும் கடைசி நேரத்தில் அவர்களிடம் இருக்கும் சிவத்தன்மை அவர்களை காப்பாற்றும். குறிப்பாக 25 வயதில் இருந்து 35 வரைக்கும் எண்ணற்ற துயர்களை கும்ப ராசிக்காரர்கள் அனுபவித்து இருப்பார். சிலருக்கு கடைசி வரை வாழ்க்கையே போராட்டமாக இருந்தாலும் முடிவு என்பது சிவ அம்சத்தால் நல்லதாகவே அமையும். எனவே கும்ப ராசிக்காரர்கள் மனம் தளராமல் சிவனை வழிபடுவது நல்லது. சிவனை பற்றிய இன்னும் சுவாரஸ்யமான பதிவுகளுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.